இது கனவுகள் நிறைந்த ஒரு காலை பொழுது. அதாவது கடந்த 5 வருடம் தமிழ்நாடு செய்த சாதனைகள், அது மட்டும் இல்லாமல் அடுத்த 5 வருடத்துக்கு என்னென்ன கனவுகளை நம்ம காண போகிறோம், அது எப்படியெல்லாம் மெய்ப்பட போகுது அப்படின்னு பார்க்க போகிற ஒரு மையப்பகுதி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜங்ஷன் இது. தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த அழகான ஒரு நிகழ்வை கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா மினிஸ்டர்ஸும் வந்திருக்காங்க. யங் மினிஸ்டர்ஸ்க்கும் கொஞ்சம் சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு போட்டி இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். விட்டு கொடுக்கவே கூடாது. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய முதல்வர் ஐயா அவர்கள் இதை கேட்க போகிறாரு. இதுவரைக்கும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில் என்னென்ன சாதனைகள் புரிந்திருக்காங்க நம்ம மினிஸ்டர்ஸ், அதுக்காக எத்தனை கடின உழைப்பு போட்டிருக்காங்க, எப்படி அழகாக அதை கேல்குலேட்டிவாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் ஒவ்வொரு வாரியாக இங்கே சொல்ல போகிறாங்க, ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலேருந்து. அதை தான் நாம் இன்றைக்கி தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் அப்படிங்கிற இந்த நிகழ்வில் பார்க்க போகிறோம். வரப்போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா துறை வாரியான சாதனைகள். இதை சொல்கிறதுக்கு பின்னாடியிலேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிஸ்டர்ஸ் கிட்ட 5 மினிட்ஸ்க்குள்ளே பேசி முடியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் புக்கு வச்சு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. 5 நிமிஷத்தில் இது எப்படி முடியும்னு, அவங்க பண்ண சாதனைகளை 5 நிமிஷத்தில் எப்படி குறைச்சி சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பிடிஆர் சார்லாம் பக்கம் பார்க்காமலே பக்கமாக பேசுவார். அவரே பக்கங்கள் பார்க்குறாருன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் 2 நாளுக்கு முன்னாடி ஸ்டைலாக ஒரு வைரல் ஆக்ஷன் பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு வைரல் ஆக்ஷன் பண்ணி கொஞ்சம் ஓவர் டைம் போனால் அந்த வைரல் ஆக்ஷன் போட்டிங்கன்னா நாங்களும் ஹாப்பி ஆகிடும். Let's give it up for CM. Thank you sir. CM சார் சொல்லிட்டாரு. ஸோ பார்த்துக்கோங்க மினிஸ்டர்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு சாதனை, அவங்க துறையில் படைத்த சாதனையை இங்கே இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன சாதனைகள் படைத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத செயல் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கிறத சொல்கிறதுக்காக முதல்ல மாண்புமிகு அமைச்சர் திரு TRV ராஜா அவர்கள் தகவல் தொழில்நுட்பம் இதை பற்றி கூறுவதற்காக மாண்புமிகு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சாரையும் மேடைக்கு அழைக்கிறோம். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இந்த நாட்டில் சில அதிர்ச்சியான நிகழ்வுகள் நடந்தன. ஒன்று பண மதிப்பிழப்பு, சில மணி நேரங்களில் முழு பணத்தை அகற்றுவது, அதே போல் 4 மணி நேரத்தில் ஒரு லாக்டவுன். அன்றைக்கு நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் பிரச்சாரம் செய்வது கூறினோம், அதிர்ச்சியான அறிவிப்பு பண்ணுறது தான் ஒரு பெரிய தலைவர் இல்லை, ஒரு பெரிய தலைவருடைய 3 குணங்கள் மனித நேயம், அனுதாபம், ஒரு தாயுமானவராக இருக்கணும் முதல். 2வது அவருக்கு தகவல் இருக்கணும், எங்கே என்ன பிரச்சனை, எதை எப்படி தீர்க்க முடியும் என்ற அடிப்படை தகவல் இருக்கணும். 3வது அதற்கு செயல்படுத்துகிற திறன் இருக்கணும், செயல்திறன் இருக்கணும் என்று. இந்த சூழ்நிலையில் நான் ஒப்பிட்டு காமிக்க வேண்டியது, நாங்கள் 2021 ஆட்சிக்கு வரும்போது அடிப்படை தரவுகள் மிகவும் குறைவாக இருந்தன. நம்ம முதலமைச்சர் அந்த 4000 ரூபா ஏற்கனவே கொடுத்த ப்ராமிஸை போய் சேர்க்கறதுக்கு ரொக்கமாக போய் கடைக்கடையாக கொடுத்தோம். இல்லை பல பாதுகாப்பு தேவையெல்லாம் இருந்துச்சு அவ்வளோ ரொக்கத்தை நகர்த்துறதுக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளோ தகவலை தீட்டியிருக்கிறோம் என்றால், இன்றைக்கு சுமார் 336 திட்டங்கள், அரசாங்கத்தின் திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக இருந்து 2 கோடி மக்களுக்கு மேல் ஒரு ஃபேமிலி டேட்டா பேஸ் உருவாக்கி 30,000க்கு மேல் சேவைகள் மையம் உருவாக்கி இன்றைக்கு சுமார் 300 சேவைகள் ஒன்று சேவை மையம் இல்லை வாட்ஸ்ஆப்பில் கிடைக்கிற அளவுக்கு செய்திருக்கிறோம். இந்த ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக முதலமைச்சர் இந்த 3000 ரூபா அட்வான்ஸ் உரிமை தொகையும் இந்த 2000 ரூபா கோடைக்கால தொகையும் கொடுக்க திட்டமிட்ட போது 5 ஆண்டுகளுக்கு மேல் 2000 ரூபாயை ரொக்கமாக போய் சேர்க்க வேண்டிய இருந்த சூழ்நிலையில் சுமார் 6500 கோடியை டிரான்ஸ்ஃபர் மேலே பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக 1.31 கோடி குடும்பங்களுக்கு வெறும் 3.5 மணி நேரத்தில் செயல்படுத்தி அதை போய் சேர்த்தோம். அதுதான் செயல்திறன். இன்றைக்கு நான் கூறுவேன், எந்த மாநிலத்தை விட தமிழ்நாடு தான் கூடுதல் தகவல் வைத்திருக்கிறது. ஒரு நபருடைய அவங்களோட தேவைகளுடைய அவங்களுடைய திட்டங்களுக்கு மேட்சிங் இருக்கிற அளவுக்கு. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சொல்கிறார், அரசியல்வாதிகள் சும்மா பணத்தை வழங்கி அரசியல் செய்கிறாங்க தேர்தலுக்காகன்னு. தரவு இருந்தால் பரவாயில்லை, தரவு இல்லை என்றால் தான் அது தவறு என்று சொல்கிறார். நான் கூறுவேன், எந்த மாநிலமும் இந்தியாவில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில்
ஒவ்வொரு பயனாளியுடைய முழு தரவுகள், முழு தகுதி உரிமைகள் பற்றி தகவல் வைத்து செயல்திறனையும் மனித நேயத்திற்கு ஒரு தகவலும் இருக்கிற அடிப்படையில் இந்த 5 ஆண்டுகளில் வேறு எந்த மாநிலம் முன்னேறாத அளவுக்கு ஐடி துறை மாண்பு முதலமைச்சர் தத்துவம் இருக்கிற அடிப்படையில் செயல்பட்டிருக்கு என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். Which is India's superstar state? இதை நாங்கள் கூறவில்லை, இதை சொல்வது The Economist. The Economist says Tamil Nadu, ladies and gentlemen, is the superstar state of India. And this superstar state is run by a superstar CM. And that is the result that you see today. எக்கானமிஸ்ட் மட்டுமல்லாமல் த நியூயார்க் டைம்ஸ், ப்ளூம்பர்க், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற மகத்தான ஜேர்னல்ஸ் எல்லாமே நம்ம வளர்ச்சியை பற்றி அவர்கள் புகழ்ந்து வியந்து இன்று எழுதுகிறார்கள். அடுத்து இதன் வெளிப்பாடாகத்தான் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட் எல்லாம் எப்படி என்ன வளர்ச்சி, ஆனால் ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் டபுள் டிஜிட் growthல இருக்குன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். அதாவது 16 முதல் 21 வரை 4 சிப்காட் தொழில் பூங்காக்கள் மட்டுமே இங்கே உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில். ஆனால் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றவுடன் 33 தொழில் பூங்காக்கள் இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தொழில் வளர்ச்சி எப்படி கொண்டு வரோம்? டூரிசம் வழியாக சர்வீஸ் செக்டர்ல வேலை வாய்ப்புகள், டெய்லரிங் பார்க் மாதிரி டெக்ஸ் பார்க் ஒன்று இப்போ திருவாரூர்ல ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்ததாக நாம 2016-21 $26.15 பில்லியன் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கு $50 பில்லியன் கடந்து தமிழ்நாட்டின் ஏற்றுமதி வீடு நடை போடுகிறது. 41% எலக்ட்ரானிக் மின்னணு பாகங்கள் ஏற்றுமதியில் நமது ஷேர் 41%, 42% வாகன இந்த உதிரி பாகங்கள்ல இருக்குது. இந்திய அளவில் விற்கப்படுற வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, 4 வீலர்ஸ், அதுல 40% நம்ம தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்றோம். இந்திய அளவில் விற்கப்படுற EV 2 வீலர்ஸ் அதுல 70% தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்றோம். பாலிசிஸ், you will not see so many policies, ladies and gentlemen, from any other state in India. Tamil Nadu today has released 23 policies in these 4 years, and all of these are very, very effective, very beautifully thought after. I must thank the State Planning Commission through Jayaranjan Avargal and his team for the policies that we are rolling out in Tamil Nadu on almost a daily basis. The last one that we did was the shipbuilding policy. இப்படி இந்த பாலிசியில அந்த கொள்கைகள், ஒரு அரசாங்கத்தின் கொள்கைகள் எப்படி இருக்கு என்பதை பார்த்து தான் முதலீட்டாளர்கள் வருவார்கள். எனவே இந்த பாலிசிஸ் ரொம்ப முக்கியம். யாருமே இதெல்லாம் முடியாது என்று நினைப்பும் பலருக்கு இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஓவர் என்று சொல்லும் நமது முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு சல்யூட் அடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் கிட்ட நான் கேட்க வருவது என்னன்னா, நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான ஒரு இது, ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு மேம்பாடு தேவைப்படுற ஒரு அமைச்சரவை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுலேயே உங்கள் மனசுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது, இதுதான் பெஸ்ட்டு நான் பண்ணதில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு 3 திட்டம் டக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு நாள் ஆலோசனை கூட்டத்தில் இந்த மக்களுக்கான சமுதாய கூடங்கள் அப்படின்னு கம்யூனிட்டி ஹால்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடத்துவோம் இல்லையா, இப்போ நிறைய மண்டபங்கள் இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு மண்டபங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு எல்லார் ஃபேமிலிலையும் நடக்கிற மாதிரி நம்முடைய பட்டியல் மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் அந்த மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் செலிப்ரேஷன்ஸை நம்ம விட மாட்டோம். எல்லா வீட்லேயும் காது குத்து, கல்யாணம், திரட்டி, வளகாப்பு இருக்குது. ஆனால் இந்த பட்டியல் மக்களுக்கு என்னென்னா, அந்த இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் ஒரு வாடகை கொடுத்து அந்த ஃபங்க்ஷன்ஸை நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு பொருளாதார மேம்பாடு இல்லை. ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடத்தணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மண்டபத்தை வாடகைக்கு பிடிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 50,000 ஆச்சு ஆகும். இதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டார். ஏன்னா இது ஏற்கனவே இந்த கம்யூனிட்டி ஹால்ஸுங்கிற திட்டங்கள் இருந்தால் கூட இது எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் சொன்னோம், இது மாதிரி ஒரு 30-40 லட்சம் மதிப்பீட்டில் நம்ம இந்த கம்யூனிட்டி ஹால்ஸை தமிழ்நாடு முழுக்க பட்டியல் மக்கள் வாழ்கிற பகுதியில் கட்டினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு, அது இந்த தேவைகள் முக்கியம் அப்படின்னு நானும் எடுத்துரைத்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 40-50 லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடங்கள். ஆனால் ஜியோ வந்துச்சு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த கம்யூனிட்டி ஹாலோட ப்ரைஸ் 1.3 crores, கிட்டத்தட்ட G+1
கிட்டத்தட்ட 1.3 crores மதிப்பீட்டில் மேரேஜ் ஹால்ஸை பட்டியலின மக்கள் வாழ்றக்கூடிய பகுதிகளில் கட்டித்தந்த தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு இந்த மேரேஜ் ஹால்ஸில் இந்த பட்டியலின மக்களுடைய சொந்தங்கள் நடத்தக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் அங்கே ஒரு 5000 ரூபாயில் நடத்திக்கலாம். இன்னும் ஒரே ஒரு திட்டம் முக்கியமானது வந்து அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச்சுலர்ஸ் இங்கே பண்ணுறாங்க, மாஸ்டர்ஸ் வந்து அப்ராட் பண்ணுறதுக்கு யூகே, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் அவங்க பண்ணுறதுக்கு வந்து செலவுகள் அதிகமாகும். ஸோ கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் தான் பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒதுக்கிய நிதி வந்து ரொம்ப சொற்பமாக இருந்துச்சு. நம்முடைய முதலமைச்சர் ஏன் இந்த திட்டத்தை வந்து அதிக பேர் இல்லை பயனடையலை, வேறே 2 பேர் தான் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டார். இதற்கு வந்தான அந்த ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் வந்து டைட்டாக இருந்துச்சு. அந்த வருமான உச்ச வரம்பு வெறும் 3 லட்சமாக தான் இருக்குது. அந்த 3 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்க தான் அந்த மாஸ்டர்ஸ் அப்ராடில் போய் படிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் கமிஷனரேட்டில் இந்த ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ், அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட்டில் ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் இதெல்லாம் டைட்டாக இருந்துச்சு. நிறைய பயனாளிகள் அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பயன்பெற முடியாத இருந்துச்சு. இந்த திட்டமே ஒரு வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், நம்ம முதலமைச்சர் அதுக்கு தனி கவனம் எடுத்து என்ன பண்ணார், அந்த ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணார். அந்த வருமான உச்ச வரம்பை 3 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தினார். இதனால ஒரு 2 மாணவர்கள் பயின்ற நிலையில் இன்னைக்கு 385 பேர் இன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சுரே, யூனிவர்சிட்டி ஆஃப் லீசெஸ்டர், அதில் வந்து ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கு படிக்கிறாங்க. எத்தனை பேர்? 385 மாணவர்கள் இன்னைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்த இந்த சின்ன மாற்றம். இது போன்று பல்வேறு மாற்றங்கள் இந்த துறையில் கொண்டு வந்திருக்கு. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு, அதற்காக மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் மகளிர் நலன் மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்போர்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2268.69 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். நான் சும்மா கேட்டோன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து பணத்தெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கலாம். ஸோ இது இவ்வளோ காலத்தில் வரலாற்றில் கேலோ இண்டியாவில் லிஸ்ட்லேயே வராத தமிழ்நாடு இன்றைக்கி 2வது இடத்துல மெடல் அடிச்சிருக்க லிஸ்ட்டில் வந்திருக்குன்னா, ஸோ இன்னொன்று நான் பார்க்கக்கூடியது கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 301 பேருக்கு அரசு உத்தியோகத்தில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். 301 பேரில் 70 பேர் பேரா அத்லெட்டிக்ஸ்க்கான அந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை. 2021 செஸ் ஒலிம்பியாடு கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு அவங்க இருக்க அரசு அதிகாரி மேலே நம்பிக்கை வச்சுருக்காருன்னு பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் நடத்துறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் அன்றைக்கி இன்னொரு நாடோட போட்டி போட்டு அதை உடனே நமக்கு கொண்டு வந்து வெறும் 3 மாதத்தில் 180 கண்ட்ரீஸ் கலந்து கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஈவெண்ட்டை நடத்தி காமிச்சது எங்களுக்கான பெருமை. நீங்கள் இதை காமிச்ச ஒவ்வொரு ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் சொன்னாலும் ஒவ்வொன்றுக்கும் எங்களால் ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்ல முடியும். அதுக்கு குறிப்பாக ஹாக்கி விளையாட்டு போட்டி சார்ந்து எடுத்திங்கன்னா 17 வருஷம் கலைஞர் காலத்துக்கு பிறகு 17 வருஷம் கழிச்சு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்குவாஷுக்கான ஃபெடரேஷனுக்கான ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் நேரு பார்க்கில் தான் இருக்குது. அப்படிங்கிறது நமக்கான பெருமை. ஸ்குவாஷில் வேர்ல்டு கப் லெவலில் கிட்டத்தட்ட 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதில் 3 பிளேயர்ஸ் நம்முடைய தமிழ்நாட்டோட பிளேயர்ஸுங்கிறது நமக்கான பெருமை. கிட்டத்தட்ட 41 ஹாஸ்டல்ஸ் இருக்குது. நமக்கு 2200 SDIT ஹாஸ்டல் பசங்க படிக்கிறாங்க. வெறும் 250 ரூபா மட்டுமே அவங்களுக்கான ஃபுட் அலவன்ஸ் இருந்தது. 350 ரூபாயை மாற்றி ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் நியூட்ரிஷனுக்காக நீ என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன நீ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உனக்கு என்னென்ன சப்போர்ட்டுங்க அதை கொண்டு வந்தது பார்த்தா இப்படி சொன்னீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதில் விளையாட்டை மட்டும் பார்க்கறது கெரியராகவும் பாருங்கன்னு சொன்ன அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்தது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். ஒரு பெண்ணாக நீங்க நம்மளுடைய எந்த திட்டத்தை வந்து நம்ம சிஎம் சார் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ண போது நெருக்கமா அப்படி அவ்வளோ க்ளோஸ் மை ஹார்ட் அப்படின்னு ஒரு திட்டம் சொல்லுங்களேன். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சொல்லலாம். அவர் முதலமைச்சருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டமாக செயல்படுத்தி வர்றாரு. அதுவும் நம்முடைய துணை முதலமைச்சர் துறையின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது அந்த திட்டம். இப்போ ஒரு திடீர்னு ஒரு நாள் காலையில் 6:32 எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் 5000 வர வைக்கப்பட்டது பாருங்கள். அன்றைக்கி எல்லாருமே நாங்கள் வியந்து போனோம், ஆச்சரியப்பட்டோம். என்னடா அப்படின்னு எல்லாருக்குமே வியப்பாக இருந்துச்சு. அது எதிர்க்கட்சியோடைய சதியை முறியடிக்க செஞ்சார். அது ஒரு பெரிய விஷயம். இது இந்த திட்டம் பெண்களுக்கு
பொருளாதார சுதந்திரம் தந்திருக்கு. எல்லார் வங்கி கணக்குலையும் பணம் இருக்குங்க. இன்றைக்கி பண்டிகை காலத்தில் பெண்கள் இப்போ வட்டிக்கு வாங்குறது இல்லை. அது போல் மட்டும் இல்லை, எல்லார் குடும்பத்திலையும் முதலமைச்சரை சகோதரனாக, தம் பிள்ளையாக, தன்னுடைய குடும்பத்தில் உறவாக தான் நம்முடைய முதலமைச்சரை மகளிர் உரிமை தொகை பெறும் அத்துணை பெண்களும் அவர்கள் கருதுகிறார்கள் என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் அந்த விடியல் பயணம் அது வெறுமன சேமிப்பு மட்டும் இல்லை, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு பெண்களுக்கு பயணிக்கிற சுதந்திரத்தை தந்திருக்கு. அதுவே முந்தி கிடையாது. யாருடைய உதவியோ எதிர்பார்த்துருக்க வேண்டிய இன்றைக்கி நினச்ச உடனே பஸ்ஸில் ஏறி நான் போயிட்டு வந்துடுறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. ஆகவே அந்த ஒரு சுதந்திரத்தையும் பெண்களுக்கு தந்திருக்கு. அதே போல் தோழி விடுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நம்முடைய முதலமைச்சருடைய உன்னத திட்டம். முதல் ஆண்டில் முதலமைச்சர் அறிவித்தாங்க எல்லா மாவட்டத்திலையும் பெண்களின் பாதுகாப்புக்காக தோழி விடுதி கொண்டு வருவோன்னு. உண்மையிலே எனக்கே அப்போ நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விடுதி கட்டுவதற்கும் அவ்வளோ கோடிக்கணக்கான நிதி ஒதுக்கீடு சொல்கிறாங்களேன்னு நினச்சோம். ஆனால் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கணும். குறிப்பாக சென்னையில் அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கணும். இங்கு முதல் தலைமுறை பட்டதாரியாக வரைய பெண்கள் இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு, படிப்பதற்கு, எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட குறுகிய கால தங்கி விடுதியாக கூட அதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு ஏற்றவாறு இந்த துறையின் மூலம் அதுவும் செயல்படுத்தப்படுகிறது. அதுவும் எல்லா பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அவளுடைய உயர்வுக்கான ஒரு திட்டமாக செயல்படுகிறதுன்றதை நான் இங்கு Definitely. If a woman moves freely, the society grows rapidly. So thank you so much. Thank you so much once again to our CM. Thank you so much, ma'am. இந்து சமய அறநிலைத்துறை மாண்புமிகு அமைச்சர் திரு P.K. சேகர் பாபு ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிதித்துறை மாண்புமிகு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களையும். சார், இந்த 5 ஆண்டில் நீங்கள் வந்துட்டு சாதிச்சிட்டோம், இதை பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு தருணம் எது சார்? ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் ஏதும் இல்லாமல் ஒரு ஆண்டிற்கு 3,50,00,000 பக்தர்களுக்கு இறைப்பசியோடு வயிற்றுப்பசியை போக்குகின்ற எங்கள் முதல்வரின் திட்டம் அவரை தமிழகத்தின் அன்னதான பிரபு என்று வாழ்த்துகின்ற ஒரு உன்னதமான திட்டத்தை குறிப்பிடலாம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்து சமய அறநிலைத்துறை 1949ஆம் ஆண்டு கட்டமைக்கப்பட்ட பிறகு திருக்கோயிலுக்கு வருகின்ற நன்கொடைகள் என்று பார்த்தால் இந்த ஆட்சி காலத்தில் வந்தது போல் எந்த ஆட்சி காலத்திலும் வரவில்லை. 2100 கோடி ரூபாய் நன்கொடையாளர்கள் மாத்திரம் இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இது எதை காட்டுகிறது, எதற்கு பெருமை சேர்க்கிறது என்றால், மாண்புமிகு முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த அரசு திருக்கோயில்களுடைய பக்தர்கள் நேர்த்திக்கடனுக்காக தரப்படுகின்ற தொகை முழுவதுமாக அந்த திருப்பணிக்கு செலவிடப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு தமிழகத்தின் நம்பிக்கை நாயகன் முதலமைச்சர் அவர்களுடைய திருப்பெயருக்காக வந்திருக்கின்ற தொகை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 2100 கோடி ரூபாயை நன்கொடையாளர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இதனால்தான் 4500 திருக்கோயில்கள் இந்த மாதத்தோடு திருப்பணி காணப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறை அன்பர்கள் சாட்சியாக கூறுகிறேன். நன்றி. நன்றி. தேங்க்யூ மினிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சார், இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய துறையில் இது எப்படி சாதியம், இது எப்படி நம்ம பண்ண போகிறோம், இது ஒரு பேராசைன்னு எல்லாம் நினச்சிருமாடா அப்படின்னு நீங்கள் நினச்சி, ஆனால் அதை சாதிச்சு காட்டின ஒரு திட்டம் இல்லைன்னா ஒரு பாலிசி, ஒரு தரம் ஏதாவது உங்கள் மனசில் இருக்கா? அரசு ஊழியர்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம். அந்த திட்டத்தினுடைய ஃபினான்ஷியல் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். நம்முடைய முதலமைச்சருடைய மிக சாதுரியமான ஒரு நடவடிக்கையினால் அந்த திட்டத்திற்கு ஒரு செயல் வடிவத்தை அவர் கொடுத்தார். சார், ஒரு தமிழ் பெருமிதம் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தபோது இந்த ஒரு விஷயத்தை தமிழர்களுக்காக சிஎம் சொல்லி என் வழியாக அது நடந்தது, எனக்கு அதில் ஒரு பெருமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? ததும்பும் தமிழ் பெருமிதம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அடையாளமாக ஒரு ஆட்சி இருக்கிறது இந்த ஆட்சி, மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி. கீழடியிலிருந்து பொருணையிலிருந்து திறந்தவெளி அருங்காட்சியகங்கள், சோழர் அருங்காட்சியகங்கள், அதே போல் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நொய்யல் அருங்காட்சியகம், கொடுங்கடல் அருங்காட்சியகம் என்று தமிழருடைய பெருமையை எல்லா இடத்துக்கும் கொண்டு போன பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது. நம்முடைய மொழி, இந்த மொழியினுடைய பெருமையை, இந்த மொழியினுடைய கௌரவத்தை, இந்த மொழியிற்காக வரக்கூடிய சிறப்புகளை நான் என்றென்றைக்கும் காப்பேன் என்று இந்த மொழியினுடைய காவலராக இன்றைக்கு அவர் மலர்ந்திருக்கிறார். அது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அவர் செய்த காரியங்கள், தமிழ் மொழியினுடைய தொன்மையை காட்டிய சிறப்பு.
தமிழனுடைய நாகரிகம் இரும்பின் தொன்மை என்பது தமிழ் நிலப்பரப்பிலிருந்தான் உருவானது. இனி இந்தியாவின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்றது நிரூபித்த அந்த செயல் அவருடைய காலகாலத்திற்கும் நம்முடைய முதலமைச்சருடைய பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்லும். நிதிநிலை அறிக்கையை தயார் செய்யக்கூடிய நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கும் எந்த ஒரு ஆட்சியிலும் எந்த ஒரு அரசிலும். முதலமைச்சருடைய பங்களிப்பை அப்போது அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை நான் பலமுறை பெற்றிருக்கிறேன். நான் குறிப்பிட்ட சொல்லணும் என்று விரும்புவது மார்ஜினலைஸ் பீப்புள், விளிம்பு நிலை மக்களுக்காக அவருடைய உள்ளத்தில் ஒரு இடம் இருந்து கொண்டே இருக்கும். அதை அவர் எப்பயுமே அவர் மனசில் அது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். அது வாய்ப்பு வருகிற போதெல்லாம் அந்த இடத்துல வரும். நான் ஒரு விஷயத்தை சொல்வேன்னா, நான் விருதுநகர் மாவட்டம் பட்டாசு தொழில் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன். பட்டாசு விபத்து நடந்ததுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க தாய் தந்தையர் இழந்ததுக்கு பிறகு தாய் தந்தையர் இருவரையுமே இழந்து விட்டு நிராதரவாக இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கும் அவர்கள் 18 வயது வரை அவர்களுக்கான படிப்பை எல்லாவற்றையும் பார்த்து அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எத்தனையோ பட்டாசு விபத்துகள் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த கட்டத்தில் கூட அவங்களுக்கும் அதை செய்ய வேண்டும் என்று பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நான் இப்போது சந்திக்கின்ற போது உள்ளபடியே நான் நெகிழ்ந்திருக்கிறேன். அப்படி நிறைய சம்பவங்கள் எனக்கு இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நிறைந்த நன்றியை அந்த குழந்தைகள் சார்பில், அந்த மண்ணின் சார்பிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பு நாங்கள் வருகிற போது எங்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள் என்ன என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். 505 திட்டங்களை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் 206, இப்போது நடைபெற்று கொண்டிருப்பவை 170. ஆக இரண்டும் இணைந்து 376 திட்டங்கள். 505இல் 376 திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போது செயல்பாட்டில் இருந்திருக்கு, முடிவுற்றிருக்கிறது. ஏறத்தாழ 75% அதை நிறைவேற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அரசினுடைய பரிசீலனையிலே 32 திட்டங்கள் இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய நிலுவையில் நாம் அனுப்பி அவருடைய ஒப்புதலுக்காக 33 திட்டங்கள். இனி செயல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் நான் கவர்ட் 44 திட்டங்கள். நாங்கள் இது சாத்தியமில்லை என்று டிராப்ட் என்று சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள், நாட் ஃபீஸிபிள் என்று எடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் 20. ஆக மொத்தம் 505 திட்டங்கள். எனவே தான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு திட்டங்களில் 75% திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.